தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து 175 பயணிகள் 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு ஜேஜூ நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-800 விமானம் புறப்பட்டது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9 மணிக்கு முவான் விமான நிலையத்தில் தர இறங்கிய போது லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று விமான நிலைய சுவரில் மோதி வெடித்துச் சிதறியது. விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக தீயை அணைத்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 179 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு பயணி, ஒரு விமான சிப்பந்தி என 2 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகளில் 173 பேர் தென்கொரியர்கள் எனவும் 2 பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்களை மீட்புக் குழுவினர் அறிவித்த போது அவர்களின் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது.